தலைகளை கழுவி பொது புத்தியை மயக்கும் வித்தை பற்றி தெரியுமா? டைட்டானிக் கப்பல் மூழ்கும்போது அதில் சுமார் 2230 பயணிகள் இருந்தனர். அவர்களில் 706 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். அதே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய கடல் விபத்தில் இறந்தனர். டைட்டானிக் படத்தில் பல நூற்றுக்கணக்கான பயணிகள் நீரில் மூழ்கி இறந்தது தெரிந்த விடயம். ஆனால் படத்தின் கதாநாயகன் கடும் குளிரால் இறந்து போகிறார். இருப்பினும் படம் பார்த்தவர்கள் யாரும் உயிர்களை இழந்த நூற்றுக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மீது எந்தவித அனுதாபமும் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களிடம் ஒரே ஒரு ஏக்கம்தான் இருந்தது. ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அது. இங்குதான் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு திருடனாக, குடிகாரனாக மற்றும் சூதாட்டக்காரனாக இருந்த ஹீரோவுக்கு நாம் ஏன் அனுதாபப்பட்டோம்? அதுவும் வெட்ட வெளிச்சமானது. ஏனென்றால் பட இயக்குனர் அவர்கள் மீது மட்டுமே தனது கேமராவை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். அவர்களை மட்டும் கதையின் பாத்திரமாக, சோகத்தின் மையமாகவும் சித்தரித்தார். இதனால் படத்தை பார்த்தவர்கள் அவர்கள் மீது அனுதாபம் கொண்டனர். அவர்களின் மற்ற குற்றம் குறைகள் எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கதைக்கு பின்னால் அழிவை சந்தித்துக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்களை மறக்கவும் செய்தது. ஊடகங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியான படங்களைத்தான் நமக்கு காட்டுகின்றன. நேர்மை, நாணயம், நீத நியாயம் போன்ற அளவுகோல்களின்படி அல்ல. மாறாக அரசியல், பொருளாதார மற்றும் ஐடியாலஜி நலன்களின்படி எதை முன்னிலைப்படுத்த வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்பதை ஊடகங்கள் தேர்வு செய்கின்றன. உங்கள் கண்களை கட்டி உங்களை வழிநடத்துகின்றன. நடக்கும் நடப்புகள் படி அல்லாமல் ஊடகங்கள் கட்டமைக்கும் கற்பனைப்படி ஹீரோக்களையும் அனுதாபங்களையும் உருவாக்குகின்றன. இந்த நவீன உலகிலும் ஒவ்வொருவரும் தாங்கள் காட்டும் காட்சிகளை அவர்களின் கோணத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் மட்டும்தான். அவைகளை நீங்கள் நம்ப வேண்டும், அவை மீது அனுதாபப்பட வேண்டும், மற்ற தரப்பை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு யதார்த்தத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையும் நியாயமும் எப்போதும் கேமராவின் ஃப்ரேமை விட பெரியது.